சவுருடைய குகையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மக்கள் எல்லாருமே ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போனாங்கன்னா அதிகமாக சவுர் குகைக்கு போக விரும்புவாங்க. அப்படி என்ன இந்த சவுரில் நடந்தது? சவுர் குகை அது முதல்ல மலை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டது. அவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்பிக்கைக்குரிய அத்தாட்சியாக அது மாறியது. என்னுடைய படுக்கையில் இன்று இரவு நீங்கள் தூங்குங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. என்னுடைய பச்சை நிற, நான் யமன் நாட்டிலிருந்து வந்த அந்த யமன் நாட்டிலிருந்து கிடைத்த அந்த பச்சை நிற அந்த பெட்ஷீட் இருக்குது, அந்த பெட்ஷீட்டை போட்டுட்டு நீங்கள் என்னுடைய படுக்கையில் உறங்கிடுங்க, இன்று இரவு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்ற செய்தியை சொல்லிட்டாங்க. இரவு நேரம் வந்தது. காஃபிர்கள் ரசூல்லாவின் வீட்டை சுற்றி 11 பேரும் வாளும் கையுமா நிற்கிறாங்க. கண்ணை விழித்து கொண்டு அவங்களோட ரத்தத்தை பார்க்க வேண்டும் என்ற அந்த வெறியோடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறக்கின்றார்கள். திறந்து வரும்பொழுது இவர்கள் நிற்பதை எல்லாம் அவர்கள் பார்த்து விட்டார்கள். சூரா யாசினுடைய 9வது ஆயத்தை ஓதினார்கள். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வ மின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் என்ற ஆயத்தை ஓதினார்கள். அவர்களுக்கு முன்னாலும் ஒரு சுவர் இருக்கின்றது, அவர்களுக்கு பின்னாலும் ஒரு சுவர் இருக்கின்றது. அவர்களுக்கு பார்வை தெரிந்த பொழுதிலும் அவர்கள் எதையும் பார்க்க மாட்டார்கள்.